சண்டிகர் மேயர் தேர்தலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட வாக்குகளையும் சேர்த்து மீண்டும் எண்ண வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். சண்டிகர் மாநகராட்சியின் மேயர் மற்றும் துணை மேயர் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் கணக்கு வாக்குப்பதிவு என்பது கடந்த ஜனவரி 30ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியின் கீழ் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணியாக போட்டியிட்டன. பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டன. பாஜகவை சேர்ந்த மனோஜ் சங்கரன், ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த குல்தீப் குமார் மேயர் தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டனர். இந்த வாக்குப்பதிவு என்பது எண்ணப்பட்டு முடிவு வெளியிடப்பட்ட சூழலில் மொத்தமுள்ள 36 உறுப்பினர்களை இந்தியா கூட்டணியின் 8 உறுப்பினர்கள் வாக்குகள் செல்லாது என அந்த தேர்தல் நடத்திய அதிகாரி அறிவித்தார். இதனால் பாஜக 16 வாக்குகள் பெற்று பெயராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி 12 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே தேர்தல் நடத்திய அதிகாரி வாக்கு சீட்டில் பேனாவை கொண்டு எழுதிய காணொலி இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சி ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு தடை கோரி ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் ஹரியானா, பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை அவசரமாக விசாரிக்க மறுத்துவிட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு நேற்றும் இன்றும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் தேர்தல் நடத்திய அதிகாரி அனில் மாசி உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டு நேற்றே உத்தரவிடப்பட்டது. நேற்று ஆஜராயிருந்தார், தற்போது ஆஜராகிறார். மேலும் மேயர் தேர்தல் பதிவான வாக்குச்சீட்டுகளையும் பாதுகாப்பாக உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த வாக்குச்சீட்டுகள் இன்று உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டன. தற்போது அந்த வாக்கு சீட்டுகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தபோது நேற்று தேர்தல் நடத்திய அதிகாரி தெரிவித்தது போல அது எவ்வித உருக்குலைப்போ இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டிருந்தனர். அப்போது மனுதாரர் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட குல்தீப் குமார் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்கி உச்சநீதிமன்றத்தில் அவர் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளதால் அவருக்கு எதிராக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். தற்போது அந்த பதிவான வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை முழுவதுமாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் திரையிடப்பட்டு அனைவரும் பார்த்து வருகின்றனர். இதனிடையே செல்லாது என அறிவிக்கப்பட்ட அந்த 8 வாக்குகளையும் மீண்டும் இணைத்து அந்த வாக்குப்பதிவை மீண்டும் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு அதிரடி உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.